നിന്നെ കരച്ച ഒന്നും വിളങ്ങുന്നില്ല ആരുടെ കേൾக்கலாம் அண்ணன் நீங்க சட்டியான யோசனையில இருக்க முன்னுக்கு வந்துட்ட எனக்கு இந்தியா பேப்பர் எல்லாம் பார்த்த நீங்க என்ன ஓட்டே நியூஸ் தான் பின்னுக்கும் முன்னுக்கும் 16ஆம் பக்கம் 1ஆம் பக்கம் எல்லாம் அதுதான் துள்ளாத பதறாத கடும்பாத விஷயத்துக்கு வா நீ என்னத்துக்கு துள்ளுற அதான் நியூஸ் பார்த்த நீ எல்லா பேப்பர்லையும் அதை பற்றி தான் எழுதிக்கிறாக்கு பேப்பர் இல்ல எல்லா போனிலையும் அதுதான் முதலாவது அதுவும் வருதோ என்ன பிரச்சனை உனக்கு ஒரு கடையடைப்பு நடக்குதுன்னு வியாபாரி கடையடைப்பு புளியன்றான் பாவி குத்தி வளைக்க வராத சாவச்சேரி நகரசபை உபதவிசாளரை நிப்பாட்டி போட்டார் யார் நிப்பாட்டினது ஆழ உணர்காரன் நிப்பாட்டி போட்டார் ஆழ உணர்றதோ ஆழ உணர் எல்லாரும் ஆழ உணருங்கோ இது சாடையா சுண்டி கிடக்குது இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது என்ன படிச்சவங்க என்ன நடந்தாங்க இப்ப இந்த தீவுல இனப்பிரச்சனை ஒன்று இருந்தது தானே உங்களோட தீவு இல்லது என்னண்டா இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுமென்று சொன்னா இந்த ஒரு பகுதி 13 பிளஸ் இந்த இதுகளுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இந்த ஆரம்ப புள்ளியாத்தான் ஆழ உணர்காரன் உபதவிசாளரை நிப்பாட்டி இருக்கிறார் சின்ன விடயமா பார்க்காத ஆழமா பேர் ஆழ உணர் அண்ணன் எனக்கு முதல் நில்ல அண்ணன் எனக்கு என்னண்டா இப்ப இவ்வளவு பேர் வாக்களிச்சு அவர் உபதவிசாளரா ஆகுறார் உள்ள வாக்களிச்சு அங்க வாக்களிச்சு ஆகுறார் ஆனா நீங்களும் முட்டார் இவனும் முட்டார் ஆனா எப்படி வந்துட்டியோ ஒரு ஆழ உணர்காரன் அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா நீங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்தாலும் ஆழ உணர்காரன்ட்டு அதிகாரம் இருக்கும் அப்ப நீங்கள் பொம்மையில இருப்பீங்கள் உங்களால முடிவெடுக்க இயலாது அந்த விடயத்துல முதல் தரமா உபதவிசாளரை நிப்பாற்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு ஆழ உணர்காரன் முட்டாளிகளே இந்த முட்டாளும் உங்களோட சேர்ந்தால்தான் அண்ணன் இங்க நீ சொல்லதானக்கு ஞாபகம் வருது அண்ணன் நாங்க அந்த முந்தி ஒருக்கா சொன்னாங்க ஞாபகம் இருக்குது மேஜரை நட்டு பூட்டுறதுக்கும் முதலமைச்சரா இருந்தாலும் அங்க ஆளுநர் உணர்றதுக்கு தான் அனுப்ப வேணும் இந்த நட்டு பிரச்சனை சரி செய்ய வேணும் எங்க சுத்தி வளைக்காத கிழக்குல ஒரு தமிழ் முதலமைச்சர் இருக்கேக்க அந்த கதிகாரத்துல இருக்கேக்க சிற்றூழியரை நியமிக்கிற என்றாலும் சுத்தமா சொன்னா மலைஜல கூடம் கழுவுறவனை நியமிக்கிறதா என்றாலும் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்ல ஆழ உணர்காரனுக்கு தான் அதிகாரம் இப்ப தொழிலை பற்றி பிரச்சனை இல்ல அந்த சின்ன தொழிலை செய்யறதுக்கும் ஆழ உணர வேணும் அங்கதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய மைய பிரச்சனை இருக்குது இனப்பிரச்சனை மைய பிரச்சனை இருக்குது 13 எங்கட உயிர் 13 காப்பாற்றல் கொண்டு நாங்கள் போராடுவோம் 13 பேரை சொல்லியா இப்ப 13 பிளஸ்ல நிக்க போறோம் 13 என்ன பிரச்சனை இங்க ஆழ உணர்காரனுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அப்ப நீங்கள் வாக்களித்து தெரிவு செய்ய போகின்ற முதலமைச்சர் ஆழ உணர்காரற்ற அதிகாரத்துக்குள்ள இருந்தா எந்த முடிவும் எடுக்கலாமோ இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி அண்ணன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி பாய்ச்சல் போட்டு போவோம் இப்ப 13க்குள்ளதான் ஆளுநருக்கு பவரும் 13ஆம் சீர்திருத்த சட்டத்தில மக்களால தெரிவு செய்யப்படுகின்ற முதலமைச்சர் பொம்மையாத்தான் இருப்பார் ஜனாதிபதியால வழிநடத்தப்படுகின்ற ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்ப அதிகாரம் இருந்தா ஆளுநர் சொல்ல கேட்பார் ஜனாதிபதி சொல்ல கேட்பார் அப்ப அங்க ஜனாதிபதியின் மேலாதிக்கம் என்ன இருக்கும் பௌத்தம் சிங்கள இனவாதம் அதிகாரம் அங்க இருக்கேக்க உங்களுக்கு திணிச்சா என்ன நடக்கும் இதுக்காகத்தான் தம்பி பொறுமையாக்கள் தமிழர் எல்லாரும் ஒரு தரப்புல நின்று சமஷ்டி அடிப்படையில் ஒரு நிரந்தர அதிகாரத்தை எடுத்தால் நீ உங்களுடைய ஆளுக்கான கதைக்க வேண்டாம் நீ சொல்லு சமஷ்டியில என்ன சொல்லு ஒருமித்த தமிழரோட ஒருமித்த கருத்தை கதைக்க வர
உண்டியால கதைக்காத அவற்றியால கதைக்கா இஞ்சேடே நீ எனக்கு இந்த சமஸ்தி என்ன இருக்குன்னு சொல்லு. இந்த பிரிவினவாதம் கதைச்சி என்று சொன்னா உங்களுக்குள்ளே கதைச்சி நீங்க ஒரு குடையின்குள் நின்று சமஷ்டி தீர்வுல நீங்கள் எடுக்காட்டி 13 தீர்வை வலுக்கட்டாயமா திணிக்கணும் இருக்க திணிச்சா 13 தான் நான் போய் கொண்டு அந்த பாதையில தான் ஆளுநர் ஆளுகின்றவர் தன்னிச்சையா அதிகாரத்தை கையில் எடுக்கிறார். அவர் சட்டத்தை தூக்கி காட்டுவார். ஆளுநர்காரனுக்கு அதிகாரம் இருக்குண்டு. அப்ப தமிழ் மக்கள் தங்களை ஆளக்கூடிய சுய நிர்ணயம் இருக்குமோ? வாக்களிச்சு போனவருக்கே இதுக்காகத்தான் சமஸ்தி தான் இது இறுதி தீர்வும் உறுதி தீர்வுமா தமிழர் தரப்பில் சமஸ்தி எனக்கு என்னன்னு சொல்லும் அது என்னென்ன சொல்லும் அப்பதானே சமஸ்தி என்ன எனக்கு தெரியும். வந்துட்டீங்களோ விஷயத்துக்கு வந்துட்டீங்க சொல்லும். சமஸ்தி என்றால் தமிழர் தரப்புகள் முன்வைக்கின்ற ஒரு கோஷமாக சமஸ்தி அதிகாரத்தை கேட்கணும். அங்க சுய நிர்ணய உரிமை தாகைய கோட்பாடு வலியுறுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்களே, இப்ப நகர சபையில இருந்த தவிசாளர் ஆளுநர் தன்னிச்சையா நிப்பாட்டினர் இருக்கல்லோ, உந்த சேட்டையில் ஒன்றும் இருக்காது. அப்ப மக்களிட வாக்கு இன்னும் விஷயத்துக்கு வரே இல்ல. தமிழரே ஆளுவினம். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆள உணர்காரன் தமிழரா இருந்தாலும் அவர் ஜனாதிபதியின் கைக்கூலியா இருப்பார். உப்ப இருக்கிறார் அவர் ஊதுகுழலா இருந்து எல்லாத்துக்கையும் விளையாட்டு காட்டு. அது என்ன சொல்லுவாங்க அது என்ன சொல்லணுமா பிளாங்கி கொண்டு அவர் நியமிச்சா அவர் சொல்றத தானே கேட்கணும். அவரை நியமிக்கிறதா வந்துட்டாய். அப்ப ஜனாதிபதி நேரடியா இவரை வச்சு இயக்குறது. அப்ப இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு அவர் இயக்கி இது நடந்திருக்கு. இப்ப வேறுங்கோ தமிழர்ல நீங்க சொல்றீங்க எப்படியான ஆளை தெரிவு செய்து எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு அரசு அதிகாரியா முதல் நல்ல ஊழலற்று ஒன்றும் இல்லாம சிஎம்ஆ இயங்கி கொண்டிருந்த ஒருத்தரை எடுத்து நல்ல கதிரையை கொடுத்து பேந்து தாங்கள் சொல்லுதை செய்யுங்கன்னு சொன்னா உலகத்துக்கு சொல்லலாம் இல்லையே. ஐயோ ஆள உணர்காரன் ஒரு தமிழரா இருக்கிறார். அது சரி அது சரி. ஆனா ஆட்ட சொல்ல கேட்கிறார் சிங்கள பௌத்த மேலாதிக்க ஜனாதிபதியின் ஊதுகுழலா இருந்தா உங்களோட பிரச்சனை எடுபடுமே. நாசமா போனது வைமுண்டு கேட்கிறீங்களே, ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுக்கறது தானப்பா கேட்கிறீர்கள். அப்போ ஒரு குடையில நின்று சமஸ்திதான் உங்களுக்கான தீர்வண்டு எல்லா தமிழ் தரப்புகளும் சாவச்சேரியில இருக்கிற உபதவியாளர் மாதிரித்தான் யாழ் மாநகர ஜபர மேயருக்கும் பெறும் தவியாளருக்கும் பெறும். நீங்கள் வாக்களிச்ச அழிக்காட்டி எம்பிஏ படி கேட்க போறான்ல பயந்துட்டேன். அதை விடுங்க. இப்ப நாங்கள் சமஸ்திக்கிற வந்தால் எங்களுக்கு காணி அதிகாரம் இருந்தானே, போலீஸ் அதிகாரம் இருந்தானே, அப்ப நாங்கள் ஃபுல்லா எங்களை பார்த்து கொள்ளலாம். எங்களுக்கு அந்த தன்மை இருக்குத்தானே. அப்ப ஏன் எல்லாரும் ஒரு கூட எங்கள் வரியினம் இல்லை, எல்லாரும் யோசிக்கணும் இல்லை, என்னையும் செய்துதான் சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப என்ன பிரச்சனைண்டா இந்த சமஸ்தி அதிகாரத்தை வலுவிழக்க செய்து அந்த அதிகாரத்தை வரவிடாம மாயை நிலையில உங்களுக்கு காணி அதிகாரம் இருக்கு, போலீஸ் அதிகாரம் இருக்கு, 13 இருக்கு, ஆனா இல்ல அங்கேயும் இதே ஆள உணர்காரன் மாதிரி தான் போலீஸ் அதிகாரத்தின் முடிவெடுக்கிறது எங்க போகுது? அது சரி என்ன மத்திக்கு போகுது. ஒரு அண்ணன் நீ சொல்ற இப்பதான் விளங்குது. ஒரு மாகாண சபைய ஆளுநருக்கு மாகாண சபை மக்களால் தெரிவிச்சுட்டு மாகாண சபை வந்து முதலமைச்சர் வந்தாலும் ஆள உணர்காரருக்கு பதவி அந்த அதிகாரம் கூட இருக்கு. எவ்வளவு தூரம் இருக்குன்னா நகர சபை வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு இருக்கு. என்ன கேரக்டர் என்ன நகர சபை வரைக்கும் அப்ப வாக்களிக்கிற மக்களின் விருப்பு வெறுப்புக்கு நடக்குமோ? அது சரி. இப்ப நான் இப்ப என்ன சொல்லுவேன், கடைசியா முடிச்சு விடுங்க, என்ன சொல்ல போகணும்? நான் தமிழர் தரப்பெல்லாம் சமஸ்திதான் எங்களுக்கான தீர்வண்டு ஒரு குடையின் கீழ் நின்று அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேணும்.
மாஜஜாலம் போட்டுக்கொண்டு 13க்குள்ள எல்லாம் கிடக்கின்றது முற்று முழுதான பொய் என்றதை எங்கட உபதவிசாளர் என்ற பதவி பறிப்பினூடாக ஓ சுட்டி காட்டி கிடக்கு. ஓகே. இதை காரணம் வச்சுக்கொண்டு விழிப்புணர்வா நீங்கள் சமஸ்தியை நோக்கி நகராட்டி ஓ தொடர்ந்து வாக்களிச்ச எல்லாரும் உங்களோட கையில் அதிகாரம் இல்லை. கரெக்டே தம்பி நான் சரி நன்றியா. சுருட்டையும் பார்த்த அப்படி